ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூட்ரலையா டிரான்ஸ்ஃபார்மரில் கிரவுண்டிங் பண்ணுறாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் நியூட்ரலில் கிரவுண்டிங் பண்ணலைன்னா என்ன ஆகும், இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு நியூட்ரல் எங்கேருந்து கிடைக்குதுன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தான் நமக்கு நியூட்ரல் கிடைக்குது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, 11 கிலோவோல்ட்டை 415 வோல்ட்டாக ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்காக தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாருமே நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துவாங்க. ஸோ இதுலேருந்து சப்ளை எடுத்து தான் நம்ம வீடுகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தான் நமக்கு நியூட்ரல் கிடைக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பிரைமரி செகண்டரி ரெண்டு வைண்டிங் இருக்கும். பிரைமரி சைடில் தான் இந்த 11 கிலோவோல்ட் வோல்டேஜ் கொடுப்பாங்க. செகண்டரி சைடில் 415 வோல்டேஜாக அவுட்புட் எடுத்து நம்ம வீடுகள்லாம் கொடுக்குறாங்க. இந்த பிரைமரி சைடில் இருக்கக்கூடிய வைண்டிங் டெல்டா கனெக்ஷனில் பண்ணியிருப்பாங்க. செகண்டரி சைடில் இருக்கக்கூடிய வைண்டிங் ஸ்டார் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டார் கனெக்ஷனில் தான் நமக்கு நியூட்ரல் எப்பவுமே கிடைக்கும். ஸோ உதாரணத்துக்கு மோட்டர்லேயே நம்ம ஸ்டார் டெல்டா அப்படிங்கிறது நம்ம ரெண்டு கனெக்ஷன் பண்ணுவோம். இப்போ மோட்டரில் ஸ்டார் கனெக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய மோட்டர்லேயும் நமக்கு நியூட்ரல் கிடைக்கும். இப்போ மோட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஃபேஸ் 3 ஃபேஸ் சப்ளை கொடுப்போம். ஸோ மோட்டரோட காயிலில் 2 லீடு இருக்கும். ஸ்டார்டிங் லீடு, எண்டிங் லீடு. இப்போ ஸ்டார்டிங் லீடுக்கு நம்ம 3 ஃபேஸ் கொடுப்போம். அந்த எண்டு லீடெல்லாம் ஷார்ட் பண்ணிவிடுவோம், 3த்தையும் இணைச்சிடுவோம். ஸோ அப்படி அந்த இணைக்கக்கூடிய அந்த பகுதி மோட்டரில் நியூட்ரலாக ரியாக்ட் ஆகும். ஸோ அதில் நம்ம ஒரு ஃபேஸையும் அந்த இணைச்ச பகுதியும் நம்ம ஒரு கிலோமீட்டரில் மல்டிமீட்டரில் செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அதே 230 வோல்ட் தான் காமிக்கும். அதே போல தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் செகண்டரி வைண்டிங்கை ஸ்டார் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம 3 ஃபேஸ் நம்ம அவுட்புட் எடுப்போம், RYB அப்படிங்கிற 3 ஃபேஸு. ஸோ அந்த 3 ஃபேஸுக்குள்ள வைண்டிங்கோட எண்டு பாயிண்ட் ஷார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் ஸ்டார் கனெக்ஷன். அந்த ஷார்ட் பண்ணிக்கக்கூடிய இடம் தான் நியூட்ரல் கிடைக்கிறது. ஸோ நியூட்ரல் நமக்கு 0 வோல்ட் தான் கிடைக்கும். ஸோ அதோட பொட்டன்ஷியல் 0வா இருக்கணும். அந்த நியூட்ரலே அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேயே கிரவுண்டிங் பண்ணிவிடுவாங்க, அதாவது எர்த்திங் பண்ணிவிடுவாங்க பூமியில். இந்த வீடியோட டாபிக் நம்ம அதில் எர்த்திங் கிரவுண்டிங் எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். முதல்ல நம்ம நியூட்ரலில் கிரவுண்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அவுட்புட்டில் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த RYB அப்படிங்கிற அந்த 3 ஃபேஸையுமே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஃபேஸ் போகிற மாதிரி தான் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தான் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த நியூட்ரல் காமனாக எல்லார் வீட்டுக்கும் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 ஃபேஸையுமே ஏன் ஈக்குவலாக கனெக்ஷன் பண்ணுறாங்கன்னா, இந்த 3 ஃபேஸ்லேயும் எடுக்கக்கூடிய அந்த கரண்ட் லோடு அப்படிங்கிறது பேலன்ஸ் லோடாக ஈக்குவலான லோடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஈக்குவலாக கனெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த 3 ஃபேஸோட லோடு கரண்ட் பேலன்ஸாக இருந்தால் தான் நியூட்ரலி 0 கரண்ட் இருக்கும். ஆனால் நம்மளோட பேலன்ஸ் லோடாக நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம எல்லார் வீடுகள்லையுமே ஈக்குவலான லோடு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ ஒரு வீட்டில் அதிகமான லோடு யூஸ் பண்ணுவோம், ஒரு வீட்டில் கொஞ்சம் கம்மியான லோடு யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த 3 ஃபேஸ்லையும் எடுக்கக்கூடிய லோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி டிஃப்ரெண்ட் லோடாக தான் இருக்கும். இதுதான் அன்பேலன்ஸ் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர் ஃபேஸில் ஒரு 20 ஆம்பியர் லோடு, ஒய் ஃபேஸில் ஒரு 15 ஆம்பியர், பி ஃபேஸில் ஒரு 10 ஆம்பியர் லோடு இப்படி எடுத்தோம் அப்படின்னா அதில் 3 ஃபேஸில் உள்ள லோடு ஈக்குவலாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறதுனால நியூட்ரல்லி கொஞ்சம் கரண்ட் குறிப்பிட்ட கரண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நியூட்ரலில் கரண்ட் வர்றதுனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் ஃப்ளோட்டிங் வோல்டேஜாக மாற ஆரம்பிச்சிடும். இதை தான் ஃப்ளோட்டிங் நியூட்ரல்னு சொல்லுவாங்க. இப்படி வோல்டேஜ் ஃப்ளோட் ஆகிறதுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆர் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 240 வோல்ட் வரும், ஒய் ஃபேஸில் ஒரு 210 வோல்ட் வரும், பி ஃபேஸில் 230 வோல்ட் வரும். இப்படி இந்த 3 ஃபேஸும் இருக்கக்கூடிய வோல்டேஜ், அதாவது ஒரு ஃபேஸ் நியூட்ரலுக்கும் இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் ஃப்ளோட்டிங் வோல்டேஜாக மாறி இன்க்ரீஸ் ஆகுறதும் டிக்ரீஸ் ஆகுறதும் இப்படி வோல்டேஜ் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஸோ இதனால் நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்லாம் பழுதடைகிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இந்த ஃப்ளோட்டிங் நியூட்ரலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேயே நியூட்ரல் பாயிண்ட்டை பூமியில் கிரவுண்டிங் எர்த்திங் பண்ணிவிடுவாங்க. எர்த்தில் எப்பயுமே நமக்கு 0 வோல்ட் 0 பொட்டன்ஷியல் தான் கிடைக்கும். ஸோ இதனால் நியூட்ரலையே நம்ம பூமியில் கிரவுண்ட் பண்ணுறதுனால நமக்கு நியூட்ரல் கான்ஸ்டன்ட்டாக நம்ம கண்டினியூவாக 0 வோல்ட் 0 பொட்டன்ஷியலை மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம அன்பேலன்ஸ் லோடு யூஸ் பண்ணாலும் நியூட்ரல் கிரவுண்டிங் பண்ணியிருக்கிறதுனால நியூட்ரல் 0 பொட்டன்ஷியல் தான் மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த காரணத்துக்காக தான் நியூட்ரலில் டிரான்ஸ்ஃபார்மரில் கிரவுண்டிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நியூட்ரல் ஏன் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கிரவுண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் எலக்ட்ரிக்கல் இன்ஃபோ சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிட்டு இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.